அவளை என் பிள்ளை எதுக்கு தண்டத்துக்கு எதுக்கு கொன்னா என்ன ஏதாவது அவளை தூங்கணும். அவ என்ன காரணம் குளத்தலைக்கு போனேன் வராதுக்குள்ள பிள்ளைய கொண்டுட்டா சார். என் பிள்ளைய கொண்டுட்டா. அவளை ஒண்ணு பிள்ளைய ஒண்ணு கொல்லணும், அவளை தூக்கி உள்ள வைக்கணும், அவளுக்கு தூக்க தண்டனை கொடுக்கணும். இதான் என்ன முடிவு. என் பிள்ளை மதி உள்ள தங்கம், என் மதி உள்ள தங்கது, என் தங்கம் மதி உள்ள தங்கம், என் தங்கம் எல்லா இடத்துலயும் கேட்டா அம்மா பேர் சொல்லும், அப்பா பேர் கேட்டா அப்பா பேர் சொல்லும், என் அண்ணன் பேரு கேட்டா அண்ணன் பேரு, பெரியப்பா சித்தப்பாக்கு எல்லா பேரும் என் பிள்ளை சொல்லுமே. என் பிள்ளை பேட்டி அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், இல்லைன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன். இதான் சார் முடிவு. காலைல என் வீட்டு தான் வந்து விளையாண்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் விளையாண்டுட்டு போயிட்டான். இப்போ நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போனவன் என் வீடு தாண்டின உடனே ஆளை காணும். அதுக்கு ஏத்தாப்புலதான் அந்த இப்போ கொலை செஞ்ச வீடு. அதை விட்டு நாங்க எல்லா 9 மணில இருந்து எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு. ஒரு இடமும் எதுவுமே இல்லை. லாஸ்ட்ல அந்த ஒரு வீட்டு மட்டும் தான் டவுட் வந்துச்சு. ஆனா அந்த வீட்டுல நாங்க எதுவுமே பேச மாட்டோம், யாருமே ஊரோட யாருமே பேச மாட்டோம். காலை கேள்வி கேட்டதுக்குமே இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு தான் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தான் டவுட், நீ எல்லா வீட்டும் பார்த்தாச்சு, அந்த வீட்டை மட்டும் நீங்க போய் பாருங்க அப்படின்னு. நாங்க போய் பார்த்தோன்னா ஏதாவது பழைய பகுதியில சட்டை வருவாங்கன்ட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் பார்க்கும்போது கூட அவங்க வந்து அலோட் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த பையனை ஃபுல்லா துணியை வச்சு கட்டி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினுக்குள்ள வச்சு அதுக்கு மேலே துணி வச்சு பார்த்துருக்கு அடைச்சாச்சு. அதுக்கப்புறம் உள்ள போய் செக் பண்ணும்போது தான் அவங்க பையனுக்கு யாருக்கும் இறந்து போயிட்டாங்க. நானே 1 மாதம் உள்ளே இருந்துட்டு இப்போதான் ஏதோ சோதனைப்படுத்தாதீங்க தயவுசெய்து அப்படின்ட்டு அதுலேருந்து இடத்த ஓடிட்டு. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தோன்னா தலைகீழ அந்த பையன் இருக்கான். அது சாக்கு பையில எல்லாம் கட்டி வச்சு அப்படியே இருக்கு. காலைல 9 மணிக்கு நடந்த சம்பவத்துக்கு 12 மணிக்கு போய் தேடி தான் பார்த்துருக்கோம். முன்பகை ஒண்ணுமே கிடையாது, சின்னதுதான், ஒண்ணுமே கிடையாது. ஒரு சின்ன வீடு வந்து அவங்க இது பக்கத்து வீடு, அவங்க இடம் வந்து சின்ன காலி இடம். சின்ன பசங்க அந்த காலி பாட்டுல அந்த மாதிரி சும்மா போடுறதுல வந்து அவளுக்கு கடுப்பு உடைச்சிருக்கான். அதுல அந்த பையன் உடைச்சி அப்போ அந்த ஒரு சம்பவம் சும்மா வாயால பேச்சுவார்த்தை சண்டை போட்டாங்க. அதுல இருந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு அவங்க பையன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அந்த இதுக்கு இவங்க தான் ஏதோ பகைங்கிற மாதிரி தான் இருக்கு. வேற மற்றபடி ஒரு இவங்க சொத்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது வீட்டுக்குள்ளே பையன் இருந்து 1 மாசம் வீட்டுல இருந்துச்சுனால அது இது பண்ணி அந்த பையனை கொல்லணும்னு முடிவு பண்ணி தான் வச்சிருக்கு. இல்லைன்னா இவ்வளவு நாள் எதுவுமே இல்லாம பிளான் பண்ணி அது வீட்டுல உள்ள தென்னை மரத்துலயும் லைட்டா தோண்டி இருக்காங்க. அப்போ தோண்டி இது பதைச்சு எல்லாம் பக்காவா அவ கொலை பண்ணுன்னு தான் முடிவுல இருந்திருக்கா. மற்றபடி இது எதிர்ச்சியா கிடையாது. ஏன்னா 9 மணிக்கு போன பையன் அந்த இடத்த விட்டு எங்கேயுமே தாண்டல. வேற ஏன்னா அவ்வளவு இடம் பார்த்துக்கு வேற யாரும் தூக்கிட்டு போறதுக்கோ அந்த பையன் வேற எங்கேயும் போறதுக்கோ இல்ல வாய்ப்பே கிடையாது. அப்போ இவ பக்காவா பிளான் பண்ணி அதை கொலை பண்ணி உள்ள வச்சு தென்னை மரத்தையும் தோண்டி வைக்கணும் தான் பிளான். என்னோட நேம் மணிகண்டன். தூக்கு தண்டனை பையனோட பெரியப்பா.